ஹாய். மணி இப்போது 1:15. தூக்கம் வரலை. இன்றைக்கி காலையில் பார்த்த அந்த ஆக்சிடெண்ட்டு தான் இன்னும் என் மைண்டில் இருக்குது. நினச்சி பாருங்கள், அந்த பையனும் நம்மள மாதிரி தானே இந்த மாதிரி நைட்டு தூங்கியிருப்பான். விசாரித்து பார்த்ததில் ஏதோ மெக்கானிக் சைடில் வேலை செய்கிற பையன் போல். நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நிம்மதியாக வேலைக்கு போகலான்னு போயிருந்துருக்கிறான். ஆனால் போகிற வழியிலே அவனோட உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரி பல பேர் இறந்து போகிறாங்க தான். பட் என் கண்ணால் நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் என் மைண்டே டோட்டலாக டிஸ்டர்ப் ஆன மாதிரி இருக்குது. இந்த டைம் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் முடியும். அது எப்போ முடியும்னு நமக்கே தெரியாது. பட் இந்த ஒவ்வொரு செகண்ட் நம்ம இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிங்க. நம்ம டைம் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிறப்ப அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கோங்க. படத்தில் சொல்கிற மாதிரி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. சாவை கண்ணில் பார்த்த ஒரு பயம், அதுதான் எனக்கு இப்போ பேச வைக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப். அந்த லிமிட்டை மீறி நீங்கள் போகிறப்ப உங்களோட உயிர் எந்த நிமிஷம் வேணாலும் போகலாம், எந்த நொடி வேணாலும் போகலாம். அது நம்ம கையில் இல்லை. ஸோ ப்ளீஸ் ட்ரைவ் சேஃப். அந்த நிலைமை நமக்கு வரத்துக்கு ரொம்ப காலம் எடுத்துக்காது. அது வராமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க.